விளம்பர பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்படத்துறையிலே ஈடுபாடு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே திரைப்பட கலையில் சிறப்புமிக்க உயர்வுகளை பெற்ற இயக்குநர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டு படைப்பாளிகளாக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் திருமலை வேந்தன் அவருடைய இளவல், அவருடைய மகன் டி.ஆர். பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவிப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி கலைத்துறையில் தன்னை இணைத்து கொண்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன். திருமலை வேந்தன் அவர்களுடைய குடும்பம் அனைத்தும் கலைத்துறையிலே தங்களை இணைத்து கொண்டு வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திரைப்படம் தயாரிப்பது என்பது ஒரு எளிதான காரியமல்ல என்பதை இந்த துறையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக பொருளை ஈட்டியவர்கள், பொருளை அதிகமாக வைத்து கொண்டிருப்பவர்கள்தான் இந்த துறையிலே அந்த பொருளை கொடுத்து அதிகமான பொருளை பெறுகின்ற ஒரு லாபம் பெறுகின்ற ஒரு இடமாக திரைப்படத்துறை கலை இருக்கிறது. திருமலை வேந்தன் அவர்கள் பழகுவதற்கு மிக எளிமையானவர், மிகுந்த பண்பாளர். அவருடைய அன்பு மகன் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவியாக, உதவிகரமாக திருமலை வேந்தன் அவர்களுடைய துணைவியார் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் தன்னை முழுமையாக இந்த கலைத்துறையில் ஈடுபடுத்தி வெற்றிப்படிகளின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே பேசிய அருமைக்குரிய படைப்பாளிகள் எல்லாம், இயக்குனர்கள் எல்லாம் டி.ஆர். பாலா அவர்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். கலைத்துறை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தங்க சுரங்கமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். எனவே தோண்ட தோண்ட தங்கம் வருகின்ற இடம்தான். திறமை உள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எனவே இந்த படம் பாலா அவர்களால் தயாரித்து இயக்கப்பட்ட இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த படத்திலே நடித்த அன்பிற்குரிய தம்பிகளும் சகோதரியும் மென்மேலும் பல வாய்ப்புகளை பெற்று அவர்கள் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த அன்பிற்குரிய திருமலை வேந்தன் குடும்பத்தாருக்கு
என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதாவது ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை, இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது, டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது, நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது கதையில் ப்ரோ, இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு ஜின்னை வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம். இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டிஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடம், ப்ரொடியூசர் சார், மேடம் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ். எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச்சில் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். உண்மையிலேயே டைரக்டர் செல்வமணி அவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கெல்லாம் இது முதல் மேடையாக இருக்கும் என்று சொன்னார். இந்த சினிமா துறையிலே நான் பேசுவது இது முதல் கூட்டம். இங்கு வந்த பின்னால் தான் தெரிகிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ளாரே ஒரு கர்வம். நாம் போலீஸ் சொசைட்டியில் வந்து நம்ம பெரிய ஆள், நம்மளை வந்து எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா மரியாதை தராங்கன்னு. ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு சினிமா துறை என்பது எவ்வளோ பெரிய துறை, அதில் படைப்பாளிகள் எவ்வளோ பேர் இருக்கார்கள், இந்த மக்களை எவ்வளோ அளவுக்கு ஈர்க்கும் அளவுக்கு அவர்கள் வந்து படைப்புகளை கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன். அதனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு என்னை அழைத்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் வேந்தன் சார் அவர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஆர் பாலா இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது திருவள்ளுவர். எந்த செயலை யார் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கூட அவர் ஜெயிச்சு காமிப்பார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். கலைத்துறையில் இருக்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் பிரின்சிபல், தயாரிப்பாளர், இவருடைய பையன் டிஆர் பாலா. அந்த பேர்லேயே இருக்குது ஒரு காந்தம். டி ராஜேந்தர், பாலா பெஸ்ட்டு டைரக்டர். 2 டைரக்டனுடைய காம்பினேஷன் டிஆர் பாலா. இந்த டீசரை பார்க்கும் பொழுது அந்த பாடல், அந்த வெளிப்பாடுகள், அதாவது வந்து அந்த கதையினுடைய இது ஒரு சின்ன இதிலிருந்தே தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோ அளவுக்கு வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால் டிஆர் பாலா அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இந்த படத்தின் மூலியமாக வந்து பெரிய வெற்றியை பல காண வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் வாழ்த்துகின்றேன். அதே போல் இந்த படத்திலே வருகின்ற அந்த கதாநாயகி நம்ம பார்க்கும் பொழுது மிக ஈர்ப்பாக இருந்தது, இயல்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. அவர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல எதிர்காலம் இருக்கும். அவர்களையும் நல்ல படங்களை இதே போல் தேர்ந்தெடுத்து நடித்து நல்ல வெற்றிகளை தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்தி, எனக்கு இந்த சினிமா துறையை பற்றியோ இல்லை தயாரிப்பை பற்றியோ எதுவுமே தெரியாது. இருந்தாலும் ஒரு வேந்தன், ராஜேஸ்வரி இப்படி அருமையான ஒரு சினிமாட்டிக் பிளட் இருக்கிற இடத்துல ஒரு டைரக்டர் அவங்க வீட்டிலேயே உருவாகி இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த சினிமா துறை அவர்களை வந்து பெற்றெடுத்திருக்கிறது. இவர்களால் நமது சினிமா துறைக்கு நிறைய படங்கள், நல்ல படங்கள் வரும் என்பதை இந்த
நிகழ்ச்சி மூலியமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். டிஆர் பாலா அவர்கள் இதுபோல் நிறைய படங்களை டைரக்ட் செய்து தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இது ஒரு கேசட் வெளியீட்டு விழான்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் சங்கத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் மிக அருமையாக செல்வமணி அவர்கள் எடுத்து கூறிய விதம் மிகவும் பிடிச்சிருந்தது. அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், கேஆர் அண்ணன் கையில் ஏதோ ஒரு மந்திரக்கோள் இருக்கிறது, அண்ணன் சீக்கிரம் அந்த மந்திரத்தை போட்டுருங்கண்ணா, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா சினிமாவை நேசித்து, அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் அப்படி வந்தவர் தான், சினிமாவை காதலித்து சினிமாவுக்கு வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். சினிமா மேலே அப்படி என்ன சினிமா தாகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சினிமா ஆட்கள் தான், தாராளமாக சொல்லலாம். சினிமான்னு ஒரு ஆர்வம் மாத்திரம் வந்துடுச்சுன்னா நம்மளை எந்த வகையிலுமே வேறு எங்கேயுமே திசை திருப்ப முடியாது. அதுதான் பாலா விஷயத்திலே நடந்திருக்கு. ஏன்னா வேந்தனே எவ்வளோ கஷ்டப்பட்டார், என்ன பண்ணாருங்கிறது அவருக்கே தெரியும். ஆனாலும் அவருடைய மகன் சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தாராம், நான் சினிமாவுக்கு தான் வருவேன், நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு. அதோட டிஆர் பாலாட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், திருமலைவேந்தன் டி ஆர் யாரான்னு கேட்டால் அவங்க அம்மா பேர், அப்பா அம்மா இனிஷியலை சேர்த்து போட்டிருக்கார் டிஆர் வேந்தன். அதுவே வந்து தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. ரொம்ப அற்புதமான ஒரு தாய் தந்தையரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இப்போ இவங்க வீட்டில் நடக்கிற ஒரு காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்களேன், சாப்பிட உக்காந்தா சாப்பாடே போகாது. அந்தம்மா வந்து இந்த சீனை எடுக்கும்போது நீ வந்து அதை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை இல்லை அவன் பண்ணது தான் கரெக்டுன்னு அவர் சொல்லுவார். சகோதரி வந்து இல்லை இல்லை ஏண்டா இந்த சட்னி நல்லா இருந்ததா, அதில் உப்பு காரம் இருக்குதா புளி இருக்குதாங்கிறது பற்றின பேச்சே அவங்க வீட்டில் இருக்காது. எப்படியோ ஒரு வகையில் சாப்பாடு பாட்டுக்கு தானாக போயிட்டுருக்கோம். இது இப்போ இதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து டைரக்டராக வருவேன்னு சொல்லி இன்றைக்கி வந்துட்டா. இப்போ வரும்போது கேட்குறவங்க கேட்பாங்க, சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரான்னு. இப்போ உங்கள் வீட்டில் இன்னுமே அதுதான் பிரச்சனை, சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா தயாரிப்பாளர் இருக்காரா. அந்த மாதிரி தம்பிக்கும் அந்த ஆசை இருக்குதுன்னு தெரியுது. அவர் வந்து சட்டமன்றத்தில் போய் போராடிட்டுருக்காரு, வழக்காடு மன்றத்தில் போய் போராடிட்டுருக்காரு. அவருக்கும் அந்த ஆசை இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் ஒரு நல்ல கலை குடும்பம் இப்படி ஒரு தாய் தந்தையரை பெற்றது. ஏன்னா சினிமாவுக்கு வராதேன்னு சொல்லி விரட்டப்பட்டவர்கள் நாங்கள். சினிமாவுக்கு போய் எதுக்கு படிக்கிற, சினிமாவில் போய் நீ என்னத்தை சாதிக்க முடியும்னு கேட்டுட்டு, இல்லை இல்லை நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தவனாலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அற்புதமாக வந்து வரும்போதே அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்குது. அது வந்து இப்படிப்பட்ட தாய் தந்தை பெற்றது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஜின்னுங்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நான் ஏதோ ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன், ஒரு குட்டிச்சாத்தான், அதாவது 16 குட்டிச்சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதமா, 16 பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயான், 16 பேய்க்கு தலைவன் ஒரு ஜின்னா. அந்த ஜின்னுங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்களில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜின். உண்மையிலே எனக்கும் அந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா பட்டணத்தில் பூதம் பார்த்து பரீட்சையில் மார்க்கை கோட்டை விட்ட ஆட்களில் நானும் ஒருத்தன். எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியடில் இருந்தவங்க எல்லாருக்குமே. அதுலேயும் கடைசியாக அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசில் வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஐயோ என்னடா இது, அவரை சுற்றுவாங்க வேற, அவர் நடிப்பும் கேட்கணுமே ஜீபூம்பா, அப்படி ஒரு இது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவில் மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். குழந்தைங்க பரிசை லீவில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும் படம். ஆனாலும் இது நல்ல ஒரு தீம். ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வந்து ரொம்ப நாளாகுது. அதுலேயும் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறது. இங்கே பேசும்போது யாரோ சொன்னாங்க, அதாவது வந்து பேய்ங்கிறது மேலே எங்களுக்கு பயமே விட்டு போச்சுன்னு. அது உண்மையாயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த படம் இசையமைப்பாளர்கள் அவங்க இரட்டையர்களை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இசையமைச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வேந்தன் அவர்கள்
சகோதரிக்கு வந்து ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த படத்துக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்து, இந்த மேடைக்கு நம்ம போகலாமா வேண்டாமா, நம்ம வேறு துணைத் தலைவராக இருக்கமே, சங்கங்களே இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது கேஆர் சார். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா சங்கம் வந்து நம்மளை காப்பாற்றுது எல்லா வகையிலையும். உண்மையாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு சண்டைகள்னு யோசிக்கும் போது நீங்கள் மந்திரத்தை போட்டே தான் ஆகணும். என்ன மந்திரம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமாக போடுங்க, சீக்கிரமாக போடுங்க, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். முகின் அவர்கள் அற்புதமான, அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், அற்புதமான ஒரு நடிகர், மிகவும் ஒரு திறமைசாலி, மிகவும் சிறப்பாக செஞ்சுருப்பார். பவ்யா மேடம் ரொம்ப பவ்யமாக அமர்ந்திருக்காங்க. நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வினோதினியை நான் சொல்லவே கூடாது, என்னுடைய சிஸ்டர் மாதிரி. பல இதில் வந்து அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சிறந்த நடிகை. நான் வந்து குறுக்க கொஞ்ச நாள் அவங்க மிஸ் ஆகியிருந்தாங்க. நடுவில் சில பக்கத்தை காணும் அவங்களுடைய கேரியரில் சொல்கிறேன், அவங்களுடைய கேரியரில் குறுக்க கொஞ்ச நாள் உங்களை காணும். ஆமாம் ஆமாம். ஓ சாரி, நான் ஹீரோயின் வினோதினி தான் நினச்சிட்டேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே மேடம், ஓகே ஓகே. ஒர்க் பண்ண இல்லை, அப்போ சீக்கிரம் ஒர்க் பண்ணிவிடுவோம். ஏன்னா உங்களை பல மேடைகளில் நானும் சந்திச்சிருக்கேன், நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். விழா மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஏன்னா எனக்கும் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வந்த மாதிரி ஒரு சின்ன உணர்வு ஏற்படுத்திட்டார் வேந்தன். அவர் பேசும்போதும் லூமியர் பிரதர்ஸை சொல்லி, ஆல்வா எடிசனை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் நிச்சயமாக, ஏன்னா சகோதரி அடிக்கடி இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அவங்க இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த படம் நீங்கள் நினைக்கின்றதை விட மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதற்கான எல்லா முன்னோட்டங்களும் படத்தின் ட்ரெய்லர்லையும் பாடல்லையும் தெரியுது. பாலா அவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. படம் உங்கள் கையிலையும் இருக்குது. நிச்சயமாக இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கின்றது. நல்ல படத்திற்கு நீங்கள் எப்போதும் கை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த படத்திற்கும் அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வந்திருந்து விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் வேந்தன் அவர்களின் சார்பாகவும் சகோதரி ராஜேஷ் அவர்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, படத்தை மாபெரும் வெற்றி கடை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வந்து வாழ்த்தியதுக்கு. அடுத்தது தயாரிப்பாளர் மதி. ஜின் தி பெட் அந்த மூவிக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா டிக்னிட்டரிக்கும் ஒருத்தங்க பேர் சொல்ல டைம் ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவின் நாயகர்கள் விவேக் அண்ட் மெர்வின் ஒற்ற தாமரின் மூலம் ஒத்த தமிழகத்தையுமே அவங்க கையில் எடுத்தவங்க. ஒரு சிறப்பான 3 சாங்கை பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருக்குது பிரதர். அண்ட் இந்த படத்தில் நடித்த முகின், துள்ளலாக இருக்கிற நவரச நாயன் கார்த்திக் அந்தோட ஸ்டைல்லே இருப்பார். ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த படம் ஒரு சிறப்பான வெற்றியை தரும். எப்பவுமே இனிமையாக பழகுவார். பவ்யா அவங்க ரொம்ப நல்லா, 2 பேரும் ஆன்ஸ்க்ரீன் பேர் ரொம்ப நல்லா இருக்குது. பாலசுப்ரமணியன் அருள் போயிட்டாங்க. அண்டு நடிப்பு அரக்கி வினோதினி மேம் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னிலேருந்து நடிப்பு அரக்கினே பட்டம் கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கதையிலே ஒரு கேரக்டர் வந்து வெர்சடைலாக பண்ணுறாங்க. சம்டைம் எனக்கு மனோரமா ஆட்சியை பார்க்குற மாதிரி ஞாபகம் வரும் அவங்கள பார்த்தா. இந்த படம் வந்து இன்றைக்கி பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து பேய் படம், ஹாரர் படம்லாம் வந்து காஞ்சனா சீரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாரன்ஸ் சாரை வந்து இந்த அளவுக்கு அது வச்சுருக்குன்னா அது காஞ்சனா சீரீஸ் தான். அதே மாதிரி சந்தானம் சாரோட தில்லுக்கு துட்டு பார்த்தீங்கன்னா DD1, DD2, நெக்ஸ்ட் லெவல், இப்படி பல லெவல் வந்திருக்கும். அந்த வரிசையில் ஜின் தி பெட் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் ப்ரொடியூசர் சொல்கிறேன். இதுவும் வந்து எத்தனை சீக்வல் போக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தைங்களை கவர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் இருக்குது அதில். படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு டிஆர் பாலா. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து அட்லிக்கு எப்படி ராஜாராணி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அடுத்த பெரிய உயரத்துக்கு போனாரோ, கன்ஃபார்மாக சொல்கிறேன் டிஆர் பாலா கோயிங் டு பி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில், அடுத்த ஜென்ரேஷனில் தான் எங்கள் ஜென்ரேஷனில் கோயிங் டு ராக் த இண்டஸ்ட்ரி. அண்ட் அவருக்கு சென்ஸ் இருக்குது. நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன்,
இந்த படத்தை பற்றி ராஜேஸ்வரி அக்கா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு புரட்சி பெண்மணி. வேந்தன் சார், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 5 வருஷமாக தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் எடுத்த படத்துக்காக என்கிட்ட வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க பையனை எனக்கு எதுவுமே சொல்லலை, இப்படி ஒரு டேலண்டான ஒரு பையன் வீட்டில் இருக்கான்னு. இப்போ ஒற்றைத்தாமரை வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கு. நானும் 2-3 ஆல்பம் பண்ணியிருக்கேன், பட் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. பட் இந்த சாங் எப்படி ரீச் ஆச்சு? அப்போ அந்த டேரக்டர்கிட்ட ஏதோ ஒரு புல் இருக்கு. ஏன்னா விவேக் மெர்வினுக்கு வந்து நீங்கள் ஒரு அவுட்புட் கொடுத்தா தான் அவங்களால வந்து ஒரு இன்புட் அதில் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ அழகான ஒரு சாங்கை பண்ணி எவ்வளோ தமிழ்நாடு இன்றைக்கும் நீங்கள் அதை கேட்டுட்டீங்க, அது லைக்ஸ் போயிட்டே இருக்குது, அதோட வியூஸ் போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு திறமையான இளைஞரை வீட்டில் வளர்த்து, அதுவும் அப்பா பண்ண படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்றது அம்மா வருத்தப்பட்டாலும், இந்த ஜின் தி பெட் மூவி எனக்கு தெரிஞ்ச, அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு என்னென்னாங்க, படம் முடிச்சுட்டு அது வியாபாரம் ஆகணும். படம் வியாபாரம் ஆகலைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். பட் தி ஜின் தி பெட் இந்த மூவி வந்து எல்லா விதத்துலையும் வியாபாரம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் இந்த படம் தியேட்டருக்கு வருது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படம் தியேட்டருக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம். ரெண்டாவது அவங்க பின்னாடி இருக்கிற எல்லா அவரோட டீம் எல்லாம் ஜின் டிஷர்ட் போட்டுட்ருக்க எல்லா அவரோட அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் சிறப்பான வெற்றியை தரும். ஜின் தி பெட் 2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். அனைவருக்கும் நான் பத்திரிகை நண்பர்கள் வந்து நான் இது ரொம்ப நிகழ்ச்சி வந்து தாமதமாகிடுச்சு. அவன் தயாரிப்பாளர்கள் புதுசு, அதுக்காக நீங்கள் அவங்கள மன்னிக்கலாம். ஆனால் இருந்தாலும் அவங்க செலக்ட் பண்ணது புது தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் ஒரு லக்கி பிஆர்ஓ நம்ம நிக்கில் முருகன் இருக்கார். எப்பவுமே அவர் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டேஜில் அந்த ஸ்டில் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ அதுலேயே வந்து ப்ரொடியூசர்ஸுடைய திறமையில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம், பிஆர்ஓ செலக்ட் பண்ணுறது. அது இருந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணாருன்னு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ இருக்கும்போது அது ஒரு நல்ல அந்த அமைப்பு சரியாக இருக்கும். இங்கே நீதியரசர் வந்திருக்காரு. நீதியரசர் வந்து நான் நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். அவர் பார்க்கும்போது எனக்கு நம்ம ஜெமினி கணேசன் சார் இருக்கார் இல்லை, அவர் பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால் அவர் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்ற மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜின்னு படம் முதல்ல கதைக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஆஸ் ஏ ப்ரொடியூசராகவும் டைரக்டராக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தலைப்பு. அந்த தலைப்பு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி சொன்ன உடனே ஞாபகம் வரணும், அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அடுத்தது இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா, ஓடிடியில் வரும்போது இங்கிலீஷில் போட்டாலே, ஏன்னா அதை மெயின் பார்க்குறாங்க. இப்போ தமிழில் போடுறத விட ஓடிடிக்கு வந்து இங்கிலீஷில் இருந்தால் என்ன, இதெல்லாம் சிந்திச்சு முதல் படத்துலேயே டிஆர் பாலா வந்து இந்த அளவுக்கு யோசனை பண்ணி புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக டிஆர் பாலாவுக்கு தனி என்னுடைய இது. ஏன்னா கான்செப்ட் வந்து ஜின்னு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என்னன்றது எல்லாருமே சொல்லிட்டாங்க, அழகாக சொல்லிட்டாங்க. நான் இந்த ட்ரெய்லரை வந்து ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு படம் பார்க்க தேட்டருக்கு போயிருந்தேன். அங்கே இந்த ட்ரெய்லர் போட்டாங்க. போட்ட உடனே அந்த கலர் கரெக்ஷனு, அந்த கிரேடிங்கு, அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஹீரோ வராரு. அரே யார் நல்லா இருக்கானே பையன் சொல்லிவிட்டு அப்போயே நான் நினச்சேன் செலெக்ஷன் அங்கே. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்ப்போம் நம்ம நக்குல் பிரீத் சிங் இருக்காங்கல்ல அவங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்க்கும்போது தான் சரி உங்கள் பேர் தெரியல, இருந்தாலும் அவங்களும் பாராட்ட வேண்டி ஒரு முகத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. காம்பினேஷனு அந்த ஹீரோயின் வந்து டெஃபினட்டாக நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு வந்து ஆர்டிஸ்ட்டு பற்றாக்குறைக்கு இன்றைக்கி அவங்க 2 பேருமே நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு இண்டஸ்ட்ரிக்கு நினைக்கணும். அதனால் அவங்கள பாராட்டியே தேரணும். டைரக்டர் தான் பாராட்டணும், அதுக்கு அருமையாக செலக்ட் பண்ணியிருக்காரு. கதை பொறுத்தவரையில் என்னென்னா, இந்த ஜின்னு பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த கான்செப்டில் புது கான்செப்டு. ஆனால் இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு தெரிந்து எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஈடி வந்து ஈடின்னு ஒரு இங்கிலீஷ் படம், ஸ்டீவன் ஸ்பில்பர்க் வந்து டைரக்டர். அதை பேஸ் பண்ணி குட்டிச்சாத்தான் எடுத்தாங்க. குட்டிச்சாத்தான் உங்களுக்கு தெரியும், மைடியர் குட்டிச்சாத்தான் வந்து 3Dயில் வந்தது. அந்த படத்தை நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலையும்.
ஸோ அந்த கான்செப்டில் வரக்கூடிய சில்ட்ரன்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் இது. ஏன்னா டெஃபினட்டாக இந்த ஜின்னு செய்யக்கூடிய வேலைகள் அதில் நடக்கிற இதெல்லாம் கேட்டதெல்லாம் எப்படி கொண்டு வந்து கொடுக்கும் செய்யும் போவோன்றது அதில் ஃபீலிங்ஸு சென்டிமெண்ட்ஸு எல்லாமே கொண்டு வரலாம் லவ்லேருந்து. அந்த கான்செப்ட் அழகாக பிடிச்சிட்டார் டிஆர் பாலா. வந்து சாதாரண உண்மையிலே இன்றைக்கி அவருடைய திங்கிங் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக வெளியில் சொல்லாமல், இன்னொரு பெரிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், ஆடியோ ரைட்ஸு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க, மற்ற ஓடிடி ரைட்ஸு டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் விற்றுட்டாங்க. இப்போ எல்லாமே விற்கிறேன்றதெல்லாம் வந்து உண்மையில் அதிசயமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது பட்ஜெட் ஃபிலிம்ஸு இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகுதுன்றது பெரிய விஷயம். இப்போ யாராவது அந்த மாதிரி புதுப்படுத்தினா வந்து ஏரியா விற்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குன்னா அவங்க சொந்த நிலம் வீடு ஏதாவது விற்றுருக்காங்கன்னு தான் நினைக்கணும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஏரியாவே வந்து அழகாக பிஸ்னஸும் பண்ணியிருக்காருன்னா அங்கே பிஸ்னஸ்லையும் ஜெயிச்சாச்சு. ஸோ இந்த படத்தை இனிமேல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு என்னென்னா பிஸ்னஸில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படங்களே விற்க முடியல, வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வந்து வருதுறான்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக தனியாக டிஆர் பாலு ப்ரொடியூசராக பாராட்டுறேன். அதே நேரத்தில் அனில்குமார் ரெட்டியும் பாராட்டுறேன். மற்ற அசோசியேட் ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க, எல்லாம் அந்த டீம் மொத்தம் பாராட்டுறேன். மியூசிக் பொறுத்தவரையில் என்னென்னா உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம். மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்குன்னு சொல்லும்போது அருமையான விஷயம். அதில் அந்த மியூசிக்கில் என்னடான்னா விலை போனது மட்டும் இல்லை, லிரிக்ஸு வந்து பாதிக்காமல் அந்த மியூசிக் வந்து அழகாக இருக்குது. அதாவது ஜாம் ஆகாமல் ஜாரிங்காக இல்லாமல் வந்து மியூசிக்கும் நல்லா இருக்குது. எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டரு, கோரியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, டிஓபி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஒன்று கூட அதான் சொல்கிறேன், எதுவுமே வந்து ஒரு சாதாரண டெபு டைரக்டர் பண்ணுற மாதிரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னுடைய எய்ம் நான் உண்மையிலே சொல்கிறேன், மேடைக்காக சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய டைரக்டரில் டிஆர் பாலா இருப்பார். டிஆர் பாலா இருப்பார். இது உண்மை, இது நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி டேலண்ட் உள்ளவங்களை வந்து நம்ம பிடிக்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் படம் பார்க்க போன இடத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்தேன். என் லைஃப்பில் அப்படி ஒரு குப்பை படத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ண டைரக்டர், பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த படத்தில் ஒரு சீனு ஒரு ஷாட்டு கூட ரசிக்க முடியாமல் 2.25 மணி நேரம் நம்மளை ஆடியன்ஸ் ஆக்சுவலாக கன்சூமர் கோர்ட்லேயே போடணும். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வச்சு அப்படி ஒரு மட்டமான படம் எடுத்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அந்த காப்பாற்றினது அந்த ஜின்னு ட்ரெய்லர் தான். அது 10 வாட்டி பார்த்துருந்தா கூட பார்த்துருந்துருக்கலாம். அந்தளவுக்கு வெறுத்து போய் பேசிட்டு வந்தேன் வெளியில் நான். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரி அவங்கள அக்கான்னு சொன்னாலும் கோச்சிக்குவாங்க, என்ன வயசாகி போச்சான்னு. தங்கச்சின்னு சொன்னாலும் அந்த மாதிரி அவங்க ஒரு அதான் வெளிப்படையாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனசு. அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் எனக்கு பழக்கம். அவனை கூப்பிட்டுது, அவங்க மட்டும்தான் என்னை கூப்பிட்டாங்க. இவர் வேந்தர் தெரியுமே தவிர என்னை கூப்பிடல. டிஆர் பாலா யாருன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் சொல்கிறாங்க அவங்க பையனு. இப்படி ஒரு புத்திசாலி பையனை பெற்றுட்டு இவங்க ஏன் வந்து தடுமாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இத்தனை நாள். உண்மையில் இவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா நிறைய பேசுவாங்க. பையனும் பேச மாட்டார், வேந்தரும் பேச மாட்டார், யாரும் பேச மாட்டார். ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான குடும்பம் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்க போகிறாங்கன்றதுல வந்து நிச்சயம் ஆகிடுச்சு. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பாலா வந்து பெரிய லெவலில் டைரக்டராக வருவார். சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள். அதனால் நீங்கள் பாலாவை எவ்வளோ என்கரேஜ் பண்ணீங்களோ இல்லையோ, நான் மொத்தத்தில் பாலா வந்து திறமைசாலி. ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவலில் நம்ம சந்திக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டேலண்டடான ஒரு டைரக்டர் பார்த்தது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த படம் வந்து வெற்றி பெற்றாச்சு. எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஆகவே அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. வந்து என்கரேஜ் பண்ணி வேறு லெவலில் வந்து எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சு நம்மளுடைய இயக்குனருக்கு மீண்டும் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக பிரசிடென்ட் ஆஃப் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கில்ட் திரு ஜாகுவர் தங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் இடர்கட்ட இணையவர்களுக்கும் மேடையில் இருக்க அனைத்து பெரும் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்.
ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே ஆமாம், ஏன் நீங்கள் சொல்கிறீங்க ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து ஏன்னா அந்தளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு 10 வாட்டி பார்ப்பேன் படத்தை. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் குழந்தை இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேந்தன் சார் அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அவங்களும் தயாரிப்பாளர், இயக்கலை. ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க. இயக்குனர் தான், அவரை இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பாருங்கள் 2 சிங்கக்குட்டிகள், 2 சிங்கம் பிறந்திருக்கு. ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து யார் என்னன்னே தெரியாமல் பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு. இந்த பக்கம் டிஆர், இந்த பக்கம் பாலா. அதை மாதிரி ஒரு டைரக்டரு உண்மையில் கைத்தட்டலாம், எல்லாம் மனசார கைத்தட்டலாம். அவருக்கு நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க தம்பி. நான் வந்து ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எல்லா டைரக்டர் ஹிந்திலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஆங்கிலம் முதல் கொண்டு ரஷ்யன் மொழி எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வெற்றியை தொடர்ந்து இருங்க. எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம். அந்த அம்மா அப்பா என்னென்னைக்கு மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து நீதித்துறையை சேர்ந்த மாண்புமிகு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, காவல்துறையை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க, கேஆர் சார் வந்திருக்காங்க. ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார். நான் ஒரு டான்ஸ் ஆடமும் பார்த்தேன். காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா விஜய் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான அந்த சிரிப்பு அழகு இருக்கு இல்லையா, ஆர்கே செல்வம்னு சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை விட எல்லாருக்கிட்டையும் பண்பாக பாசமாக பழகிற இது இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோன்னா அவர் மாதிரி பாசமாகவோ பண்பாக பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசுகிறார். அதுக்கப்புறம் கேப்டன், அந்த அளவு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் செல்வமணி சார் லவ் பண்ணிட்டே, செல்வமணி சார் சொல்லிட்டே போயிட்டார். இந்த மாதிரி குட்டி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி எங்கள் அக்கா என்ன அக்கா ஓகே தங்கச்சி, ஏன்னா எனக்கு 73 வயசு, எனக்கு அக்கான அவங்களுக்கு 75 வயசு ஆகிடும். அதில் அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு. மியூசிக் டைரக்டர் அவர்கள் 2 பேருமே உண்மையிலே சூப்பர் சார். அதாவது சாதனை பண்ணிவிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். பார்த்தா மகாவிஷ்ணு சார் அவர் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறக்காக வந்திருக்காரு. உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார். நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க. நானும் ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறதில்ல. ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர், அந்த அக்கா கூட சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பலிச்சிச்சு அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது. சக்தி இல்லைன்னா அது நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சகோதரர் சன்மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும். நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமரா அற்புதமாக இருந்துச்சு. இசை ரொம்ப அற்புதம். எடிட்டிங் அற்புதம். மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது. அதுதான் வெற்றி படம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுப்போம், இந்த படம் நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 175 நாள் 200 நாள் படம் தான் ஓடிச்சு. ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா, டைரக்டர் டிஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து அண்ணனா, தம்பியா, வேலை ஆட்களா, அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் தாயாக நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தறல். நான் பார்க்குறேன் வரும்போதே தண்ணி வேணுங்களா, காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள்னே. தம்பி சாகும் வரைக்கும் இந்த நண்பரை கைவிடாதீங்க. எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி இந்த நண்பரை கைவிடாதீங்க. இந்த யூனிட்டு எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயாக பேசி அனுசரித்து போங்க. உங்கள் வெற்றி யாருமே தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் அனுபவித்தது. ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இயக்குனரோ அந்த தயாரிப்பாளரோ நிச்சயமாக வெற்றி படங்கள் தான் இருக்கும். அது மாதிரி ஆர்பி சௌத்ரி சார் பாருங்கள், எல்லாருமே சொல்லுங்கள். கேஆர் சார் தெரியாது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருங்க. ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது பேசிட்டிங்கனாக்கா நீங்கள் வெற்றி படம் அமைக்கும். அந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அது எல்லாத்த விட மேலேங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்குங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அம்மா அம்மானி வழியில் துடிப்பாங்களோ அந்த அம்மாவை அம்மானி கூப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க. அந்த கூப்பிடுதலை நீங்கள் அம்மானி கூப்பிட்றீங்க, அப்பானி கூப்பிட்றீங்க, அவங்க மேலே அன்பாக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்க. உங்களை யாருங்க தோக்கடிக்க முடியும்? நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கணும். நான் மனமாற ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எங்கே வேந்தன் சார்
சூப்பர் சார், அற்புதமான தயாரிப்பு, கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சுருங்க 2 சிங்கங்களை. 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லி, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், உலகத்திலே வந்து இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் வந்து ரொம்ப சித்தர், அது மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே வந்து போகர்லேருந்து அத்தனை சித்தர் பெருமான்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மருத்துவம் உலகம் அங்கே இருக்குது. இதை இப்போ கொரோனா திருப்பி வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி 60 பேருக்கு சென்னையில் மட்டும் கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வராது, யாருக்கும் வராது, அதை நம்பாதீங்க முதல்ல. அதாவது கொரோனா அப்படின்னால பயந்துடுவாங்க, அதெல்லாம் இல்லை. அதுக்காக நம்ம கபசுர குடிநீர், நிலவேம்பு, பப்பாளி இலை சாறு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கொரோனா வராது. இதுதான் உண்மையான விஷயம். நான் கிட்டத்தட்ட 3000 பேரை சரி பண்ண வெறும் பப்பாளி சாறில் மட்டுமே. பப்பாளி சாறில் தேன் கலந்து சாப்பிடணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது. அதை படித்து சொல்கிறேன். நான் ஒன்றும் வாத்தியார் இல்லை, டாக்டர் இல்லை. நம்ம மகாவிஷ்ணு சார் நிறையா சொல்லுவார், இது சம்மந்தமாக நிறையா சொல்லுவார். ஆனால் அவர் ஏதோ காரணம் பேசலை. அந்த தமிழராக பிறந்தது அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணுவே நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் அறிவு, அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் உங்களை பற்றி வேறு ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் அந்த இது இல்லை. அந்த தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் சார். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இதற்காக அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, ஒரு 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுறேன். இங்கு எங்களை வாழ்த்த வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், திரைத்துறைக்கு, திரை கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எங்கள் வீட்டிருந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்போ ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போ என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் பெட்ஸ். அண்ட் இப்போ ஜின்னு வந்து நம்ம சொல்லலாம், அந்த நாய் வந்து வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன், பெட்டு வந்து பேயை கூட வந்து நம்ம பெட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னபோது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அங்கேயே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இந்த இடத்துல மேடையில் நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிறத பற்றி நான் எங்கேயோ படித்தேன். அண்ட் ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஜின்னை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்துருந்தது. அதை பார்த்துட்டு அது ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன், 2022-23 கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 1 வீக்கில் எனக்கு கால் வருது. நான் வந்து பாலா அப்படின்னு ஒரு டைரக்டருங்க, இந்த மாதிரி நான் வந்து விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு கதை பண்ண போகிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு உடனே ஜின் அப்படின்னு வருது. எப்படின்னு தெரியல, இந்த படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ கோஇன்சிடென்சஸ். நான் வந்து சம்டைம்ஸ் யோசிப்பேன், இங்கே வந்து சொன்னார் ஒரு ஆர்கே செல்வமணி சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆர்வி உதயகுமார் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பற்றி பார்த்த உடனே நமக்கு வந்து மைடியர் இந்த பட்டினத்தில் பூதம் வந்து ஞாபகம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை விட வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் இன்றைக்கி தான் சார் எனக்கு தெரியும், கேஆர் சார் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு படம் இந்த மைடியர் குட்டிச்சாத்தான். ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் பேய் கூட வந்து அது ஒரு பாவமான ஒரு ஜீவனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேய், பூதம் ஆர் கடவுள், ஆன்மீகம், இது அமானுஷ்யம் ரெண்டுமே வந்து இந்த இன் யாங் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு ஆன்மீகமாக மாறுது. அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது அது வந்து நம்ம ஒரு அமானுஷ்யமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு என்டிட்டி ஒன்று இருக்கும். அண்டு இந்த சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 16 பூதங்களுக்கு தலைவன் வந்து ஒரு ஜின்னு அப்படிங்கும்போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் ஏதோ ஒரு இப்போ எப்படி வந்து மனசுக்குள்ளே நம்ம ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு ஆன்மா சுற்றிட்டுருக்கு வாழும்போது, அது இறந்த பிறகும் அது ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வச்சுட்டு தானே போகுது ஒரு ஆன்மா, ஒரு ஆவி அப்படிங்கிறது. அந்த வகையில் நான் வந்து எப்படி ஒரு நாயோ பூனையோ ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியாக நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் ஒரு அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த உலகத்தில் இதே பிளானட்டில் இதே யூனிவர்ஸில் வந்து சுற்றிட்டுருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை பெட்டாக, அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர், ஃபேண்டசி, காமெடி அந்த மாதிரி ஒரு படமாக வந்து உருவாக்கியிருக்கிறது, இந்த கதையை உருவாக்கியிருக்கிறது முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
அதில் வந்து பாலா பற்றி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனால் உண்மையாக அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்கள், அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பித்ததுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லேயும் மாற்றமே இல்லாமல் ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலாக 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு. மோர் தென் 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே என் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில, பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமாக அவங்க இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்தில் நாட் ஓன்லி ஆஸ் அ டைரக்டர், நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசராக நான் பாராட்டேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கரெக்டான டைமில் அட்வான்ஸை போட்டு லாஸ்ட்டு டப்பிங் முடிய அன்னைக்கு எக்ஸாக்டாக பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்றைக்கி சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிஸ்னஸ்லேயும் அவ்வளோ தெளிவாக அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இன்றைக்கி வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முகேன் ராவ் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக் பாஸில் இருந்தபோது நிறையா கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகி இந்த படத்தில் ஜின் அப்படிங்கிற படத்துலையும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பற்றியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்கிறாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் ஹர், அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் அ ராஜஸ்தானி ஆர் சம்திங், பஞ்சாபி. ஆனால் அந்த டயலாகெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கற்றுக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும்போது. ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெலாம் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலேயே வந்து சினிமாவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும் இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷ்யம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸாக நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து ஜின் ஃப்ரான்ச்சைஸ். அதில் ஆரம்பகால ஜின் பார்ட் 1 வந்து நான் நடித்தேன். அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ். ஆன்மீக துறையிலேருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள், அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் பொதுமக்கள் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் இது ஒரு வைரலான ஒரு படமாக இந்த May 30th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் நாட் டூ இது லேட் ஃபார் சம்மர். ஸ்டில் வந்து இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன். பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி த ஆன்மீக சக்திகள், அமானுஷ்ய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாரி, நான் வந்து நாயகர்கள் விவேக் மர்வின் அவர்களை பற்றி நான் வந்து
ஐ மீன் மென்ஷனே பண்ணல. பட் உங்களுடைய அந்த குலேபா காவலி ஆல்பம்லேருந்து இப்போ நீங்கள் இந்த குட்டிமா வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அமேசிங் மியூசிக் சார். ப்ளஸ் ஐ லவ் த ரீரெக்கார்டிங் ஃபார் த ட்ரெய்லர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஒரு சூப்பரான ஹாப்பி வைப்ஸை க்ரியேட் பண்ணிட்டு போனாங்க நம்மளோட வினோதினி. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம் இந்த ஒரு நேரத்தில். நன்றி. ஸோ நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திரு செல்லப்பா மற்றும் ஆட்லின் ஸ்டீஃபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மரியாதை. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஆக்சுவலி மீடியா ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க. இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ரொம்ப நல்ல பப்ளிக் ரீச் ஆகிற மாதிரி இருந்துங்க. And coming to the artist, like all the people are like live artists. Because of that people only trailer இவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் படமும் நான் 10 தடவை பார்த்தாச்சு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ஆன் ஸ்க்ரீன் முகின் ஹீரோ இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீன் டிஆர் பாலா தான் ஹீரோ. அண்ட் கம்மிங் டு and the second hero Vivek Mervin. They are not the Vivek and Mervin, they are the Victor and Marvelous. So these two people are the second very strongest people for this movie. So avula strong music kuduthitaanga. So thanks for everyone support for this film. Okay, thank you. Thank you very much sir. I now request the co-producer Raghavendra avargal to speak few words please. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அந்தளவுக்கு தமிழ் தெரியாது, பட் நான் இங்கே தான் படிச்சிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் மூவி மேலே கொஞ்சம் ஆசை இருந்தது. ஒரு மூவிக்காக நான் வரும்போது இந்த ஸ்டோரி மிடில் வந்து நான் ஜாயின் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஸ்டோரி எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரைலரில் இருக்கிறது ஒரு ஸ்டோரி, நீங்கள் படம் பார்க்குறது முன்னாடி எல்லாம் அந்த நான் தான் ரிவீல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அது செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சிரஞ்சீவி மகள் ராம் சரண் தேஜ் பண்ணிட்டாங்க ஒரு படம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து வந்துட்டாங்க. இதில் வந்து 2 ஸ்டோரி இருக்குது. நீங்கள் ட்ரைலரில் பார்க்குறது ஒரு ஸ்டோரி, இன்னொரு ஸ்டோரி நல்லா இருக்கும். சூப்பராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் படம் நான் வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்கல, பட் இட்ஸ் வெரி நைஸ் டு மீ. எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகணும். இது ஃபஸ்ட் இல்லை, லாஸ்ட் இல்லை. பாலாவுக்கு வந்து ஒரு லைஃப் ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சார் அவர் பாலா. ரொம்ப நாள் நாங்கள் பேசியாச்சு. நிறைய இடத்துல வந்து ஒரு ஹெல்ப்பிங்காக பார்த்து பேசி எல்லாம் வந்து கரெக்ஷனாக எல்லாம் நாங்கள் வந்து எடுத்தாச்சு. ஒரு ஹார்ட்டுக்கு எடுத்து இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள். எல்லாம் வந்து இது ஒரு தடவை இல்லை, 10 தடவை பார்க்கணும், 15 ஆளுக்கு சொல்லணும். ஸோ ஹிட் ஆகணும் மூவி. தேங்க்யூ சார். Thank you producer sir. So next I request actor George Vijay.